நல்லா இருக்குது, வாட்சபிள், ஒன் டைம் பார்க்கலாம். லோக்கல் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷனை பற்றி, அதோட பாலிடிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதோட லைஃப் தான் முக்கியம், எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம். அந்த மாதிரி பாலிடிக்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபுல்லாக எப்படி அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறீங்க? 10க்கு ஒரு 7. நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறவங்க மாசமாக தான் இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அது கிளைமேக்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ. படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம எலெக்ஷன் எப்படி இருக்கு நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்தது ரொம்ப ராவாய் காட்டியிருந்தாங்க. எலெக்ஷன் வச்சிருக்காங்க. வச்சு அது ரிலேட்டட் தான். அது என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி பாலிடிக்ஸாக இருக்குது, எலெக்ஷன் எப்படி நடக்கணும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோ நல்லா இருக்கும். படம் எனக்கு பிடிச்ச படம் சார். பொதுவாக யார் வேணால் எலெக்ஷனில் நிற்கலாம் சார். இன்னும் வந்து அரசியலில் நிற்கிறேன்னு கிடையாது. நீங்களும் நிற்கலாம், நானும் நிற்கலாம், யார் வேணாலும் நிற்கலாம். நல்ல ஜெயிச்சதுக்கப்புறம் மக்கள் நல்ல தொண்டு செய்யணுன்றது வந்து இது வந்து எடுத்து படமாக சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரினா சார், இப்போ அரசியல் வராங்க நிறைய பேர் வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறது இல்லை இல்லைங்களா. வரவங்க வந்து இனிமேல் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நல்லது செய்யணும்னு விரும்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். இல்லை எலெக்ஷன் படம் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. எலெக்ஷன் டைட்டில் நல்லா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சூட்டபுளாக இருக்குது. அதாவது வந்து இல்லை அது என்ன சொல்ல வேணா, கட்சியில் வந்து நம்ம தலைவராக இருந்தாலும் சரி, அந்த இதுலேயே சரௌண்டிங்லேயே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற விஷயம் தான் அந்த படத்தை சொல்ல முடியாது டேரக்டர். அடிப்படை அரசியல் நம்ம இப்போ அரசியல் பண்ணல எல்லாமே வந்து வாய்ஸ் அரசியல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் வந்து அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான். அடிப்பட்ட தொண்டர்கள் கஷ்டப்பட்டாங்க தான் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் படத்தோட இதுவே. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன படத்தில்? நான் நினைச்ச விஷயம் காட்டிட்டாங்களே. நினைச்ச விஷயம்னா அந்த வாய்ஸ் அரசியல் இல்லாமல் வந்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் படத்தோடைய கான்செப்டே. இப்போ எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி மக்கள்கிட்ட எப்படி பேசுறது? இது வந்து ஆக்சுவலாக மக்கள்கிட்ட இல்லைங்க. அதாவது வந்து ஆக்சுவலாக வந்து கட்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சேஞ்ச் ஆகணுன்றது தான் அந்த படத்தோட இதுவே. அவங்க தான் மாறணும், மக்கள் மாறணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு கட்சி தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் இல்லாத அவங்க வாய்ப்பு கொடுக்குறது தான் படத்தோட இதுவே. கரெக்டாக எல்லாமே நல்லா இருக்குது. லேக்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குது. எதுவுமே இல்லை. ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க? 8. நல்லா இருக்குமா படம், நல்லா இருக்குமா. 2 மணி நேரம் படம் போட்டு போனதே தெரியல. நல்ல சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க. மக்களுக்கான படமாக இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுத்திருக்கார் பாரு, அவருக்கு ஒரு பெரிய பேஸ், ஒரு நல்ல நன்றி சொல்லணும். மக்களுக்கான படம். சூப்பர், அருமை அருமை. ஃபுல்லாக அரசியல் தான், எலெக்ஷனுக்கான இல்லை. எலெக்ஷன் தலைப்பு, எலெக்ஷன் தானே கதையை தொடங்குது. அதனால் எலெக்ஷன்றது சரியான தலைப்பு. நல்லா பண்ணியிருக்காரு. படம் போகிறதே தெரியல. எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம். இப்போ இருக்கிற அரசியல் ஏதாவது இப்போ இருக்கிற அரசியல் மொத்தத்தில் எல்லா அரசியலுமே சொல்லிட்டார் அவர். இப்போது தான் இல்லை, முன்னாடி மனிதர்கள் மக்கள் இப்படி இருக்கக்கூடாது அரசியல் அப்படின்றது. நல்ல மக்களுக்கானது இந்த அரசியல். அதை தப்பாக பயன்படுத்தாதீங்க, பிஸ்னஸாக பயன்படுத்தாதீங்கன்றாங்க அவர். நிறைய சைக்காச்சு. இந்த காசு வாங்கக்கூடாதுங்கிறது, இந்த காசு கொடுத்துட்டு அடுத்த நொடியே காசு கொடுத்துட்டு சரி பண்ணுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதில் இல்லை போர் அடிக்கலம்மா, போர் அடிக்கல. நல்ல ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. மதிப்பெண் நல்லாவே கொடுக்கலாம். 10க்குன்னா ஒரு 8 ரேஞ்சு கொடுக்கலாம் என்னுடைய பார்வையில். நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. ஒரு பார்க்கலாம். ஒரு அவேர்னஸான படம் இது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் மூவியாகவும் ஒரு சென்டிமெண்ட் மூவியாக நல்லா இருக்குது. படம் நல்லா இல்லை, அதுதான் படமே அதுதான். படம் பார்த்தாங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆமாம்மா, இது எலெக்ஷன் தான். படமே எலெக்ஷன் தான். டைட்டில் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஆமாம், தலைமுறை அரசியலை எதிர்க்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லிட்டேன், சிம்பிளாக சொல்லிட்டேன். தலைமுறை அரசியல் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அது கண்டிப்பாக இருக்கு. அவ்வளோதான். 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ரொம்ப 2 மணி நேரம் விட கம்மியான டைம் தான். நம்ம டூரேஷன் நல்லா இருந்தது. ஆனால் படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு.
பொதுவாக சோஷியல் மெசேஜ் தான். நீங்கள் படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஆமாங்க. இல்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. உள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ் தான். அதனால வந்து ஒரு ஃபேமிலி என்னென்ன பிரச்சனை வருங்க அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. எனக்கு போர்ஷன்ஸ் வந்து ஹீரோ சார் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதை போனால் அவங்க அப்பா கேரக்டர் நல்ல போர்ஷன். அப்புறம் ஒரு வில்லன் கேரக்டர்லாம் நல்லா இருக்குது. படம் போர் அடிக்கிற மாதிரி போர் அடிக்க மாதிரிலாம் இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 10க்கு எவ்வளோ மாதிரி 100க்கு தான் நான் எனக்கு போய் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது. டைட்டில் கேட்ட மாதிரி படத்தில் டைட்டில் தான் படமே. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். எலெக்ஷனை பேஸ் பண்ணி படத்தை எடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற நடைமுறை எலெக்ஷனை மட்டுமே பேஸ் பண்ணல, எலெக்ஷனால் உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு உள்ளே சைடில் தலைவர் பதவிக்காக நடக்கக்கூடிய போட்டிகள், அதனால் இருக்க பொறாமை, அதனால் இருக்க குடும்ப பிரச்சனைகளை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. தெரியாத விஷயம் அதாவது எலெக்ஷனில் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. இல்லை, இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் என்னன்னு தெரியும். விஜயோட எப்படி எல்லாம் ஓவரால் ஹீரோயின் ஒரு பர்ஃபார்மன்ஸில் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் ஆர்ஆர் தான். ஆர்ஆர் தான் படத்தை ஒரு ஸ்டெப் தூக்கி மேலே நிறுத்திருக்கு. 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? 9. படம் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? கிராமப்புறத்தில் பஞ்சாயத்து தேர்தலில் வந்து எப்படியெல்லாம் அரசியல் நகருது, எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க, எப்படியெல்லாம் வந்து பிரித்தாள்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு கட்சியினுடைய தொண்டர் வந்து கடைசி வரைக்கும் தொண்டராகவே இருக்கிறது, அவங்கள வச்சு வந்து மற்றவங்க ப்ளே பண்ணுறது, அதை வந்து ஒரு யதார்த்தமாக வந்து நாம் கிராமப்புறங்களில் நடந்த தேர்தல்களில் பார்க்குறோம்ல, அதனுடைய இதை வந்து நல்லா பண்ணியிருக்கு. இருக்கக்கூடிய அரசியல் இருக்கிற நிறைய சாயல்கள்லாம் உள்ள படத்தில் சொல்லியிருக்காங்களா இல்லை சொல்ல தவறு விட்டுருக்காங்க? நடக்கிறது யதார்த்தமாக இல்லை. அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து காட்டும் போதே தேர்தல் எப்போ வந்தது, ஒதுக்கீடு அப்படின்றது இது ரோலிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க கதைக்கு வந்துடுறாங்க. அந்த கதை வந்து யதார்த்தமாக தான் இருக்குது. வித்தியாசமாக எதுவும் காமிக்கல, காமிச்சதே காமிச்சிருக்காங்க. இல்லை இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பல விஷயங்கள் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் நீங்கள் பார்த்தது அவ்வளவும் இருக்கும். காமெடி, அதனுடைய காமெடி வந்து படத்தோடய அப்படியே போயிடும். பாடல்கள் 3 பாடல்கள் நல்லா இருக்குது. எல்லா பாடல்களுமே வந்து ஒரு ரொம்ப இருக்குது. மெலோடியஸ் சார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குங்க, எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸுக்கும் படம் பிடிக்கும். 10க்கு எவ்வளோ மதிப்பெண்? 7 கொடுக்கலாம். எலெக்ஷன் படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. பொதுவாக எலெக்ஷன்னாலே கலெக்ஷன், அப்புறம் வந்து அதோடு ஒட்டி இருக்கிற பல்வேறு விஷயங்கள் தான் வரும். இது தத்ரூபமாக சமூகங்களுக்கு இடையே இருக்கிற நகர்வு, அதை எப்படி கலவர அரசியலுக்கு பயன்படுத்தி வெற்றி பெறலாங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக சமூகத்தை நாசப்படுத்துகிற விஷயத்தை ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருக்கு. நிச்சயமாக இது வந்து ஒரு படிப்பினை தரும். எல்லா நடிகர்களுமே இயல்பாக நடித்திருக்கிறாங்க. அது விஜயகுமாராக இருக்கலாம், பாவெல்லா இருக்கலாம், இவங்களுடைய நடிப்பெல்லாம் மிளிர்ற மாதிரி இருக்குது. உண்மையிலும் நல்ல படம். எலெக்ஷன் அதான் எலெக்ஷன்னால இப்படி தான் இருக்குங்கிறத காட்டுற மாதிரி தான் இருக்குது. எலெக்ஷனுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு செலெக்ஷன் தான். யார் மேம்பட்டுருக்கிறாங்களோ, மக்கள் பணியாற்றுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற நிலை மாதிரி எவன்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறானோ அதுக்கு தான் இப்போ எலெக்ஷனுங்கிற ஒரு இதை நிச்சயமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அப்போ மக்கள் நலத்தில் அக்கறை உள்ளவர்கள் வெற்றி பெற வைக்கணும். அந்த மாதிரி மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு எப்படியெல்லாம் வேண்டா விருப்பாக மக்கள் தூக்கி எறிகிறாங்க, அரசியல் கட்சியில் தூக்கி எறியுதுங்கிறத ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்கு இந்த படம். நிச்சயமாக இந்த கலவரம் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறதானே அகில இந்திய அளவில் வருது. இங்கே சாதி கலவரம், அங்கே மத கலவரம். அப்போ அதுதான் அதை பிணைந்திருக்கிற விஷயம் என்னென்னா, கலவரங்களின் மூலம் அரசியல் நிலவரங்களை மாற்ற ஒரு தன்மையை தான் இந்த படமும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இதை உணர்ந்து இன்றைய இளைஞர்கள் அரசியலை உள்வாங்க வேண்டும். ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு கூடிய தேர்தல் முறையை கொண்டு வரணும். தேர்தல்கள் வரும் போகும், ஆனால் சமூகம் வாழணும்ல, இந்த இளைஞர்கள் வாழணும்ல, அவங்களுக்கான உண்மையான ரியல் இஷ்யூ இருக்குல்ல, வேலையின்மை, அதே மாதிரி இருக்கிற கல்வி பிரச்சனைகள், விவசாய பிரச்சனைகள், கிராமப்புற பிரச்சனைகள், அது குறித்து சிந்திக்க வைக்கணும். அதுக்கான ஒரு வேலையாக தான் இதை பார்க்குறேன். நான் மார்க் போடுற அளவுக்கு நான் நல்ல வாத்தியார் கிடையாது. அது மக்கள் போடட்டும். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல கதையம்சத்தோடு இருக்குது. நிச்சயமாக அந்த அம்சத்தில் பார்க்குற போது ஒரு 7 மார்க் போடலாங்கிறது தான் என்னுடைய கருத்து.